தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, 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 வேலவா ஷண்முகா முருகா முருகா, வேலவா ஷண்முகா முருகா முருகா, வடி வேலவா ஷண்முகா முருகா முருகா, வடி வேலவா ஷண்முகா முருகா முருகா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா, ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். ஸ்கந்த சஷ்டி இந்த நன்னாள்ல திருச்செந்தூர் முருகர் அவர் மேல ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம், இந்த ஸ்தோத்திரம் வழியாக இந்த ஸ்தலத்தோட பெருமை, இந்த ஸ்லோகத்தோட சிறப்பு, அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். சனாதன தர்மம் க்ஷீணித்திருந்த காலகட்டத்துல, அதர்மம் ஓங்கி இருந்த தருணத்துல பரமேஸ்வரனோட அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவர் வந்த காலகட்டத்துல 72 துர்மதங்கள், வேதங்களுக்கும் சனாதன தர்மத்துக்கும் எதிராக இருந்த மதங்கள், அந்த அத்தனை மதங்களையும் கண்டனம் பண்ணி ஷண்மத ஸ்தாபனம், காணாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், இப்படி ஷண்மதங்கள் அதையும் ஸ்தாபனம் பண்ணி அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டி, மனுஷா இந்த பூமியில பிறந்துட்டா பகவான உணர வேண்டாமா, பகவான அனுபவிக்க வேண்டாமா, அதுக்காக பல மார்க்கங்கள், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், இப்படி எல்லா மார்க்கத்திலையும் நமக்காக வழிவகுத்து கொடுத்து ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருந்தார் சங்கர பகவத் பாதாள். சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட அவதாரம். ஒருத்தர் நல்ல காரியம் பண்றா அப்படின்னா சில பேர் சந்தோஷப்படுவா, இன்னும் சில பேர் அந்த காரியத்தை லகிச்சு சந்தோஷப்படாம பொறாமையினாலையும் கோபத்தினாலையும் வருத்தப்படுவா. சங்கரரோட வாழ்க்கையிலையும் இது விதிவிலக்கல்ல. இவ்வளவு அற்புதமான காரியங்களை பண்ணின சங்கரரை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டா. ஏன்னா அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டி மற்ற மதங்களை எல்லாம் அழிச்சுட போறார் அப்படிங்கிறதுனால. இந்த வகையில வடநாட்டுல அபினவ குப்தர் அப்படிங்கிறவர் சங்கரர் மேல பொறாமைப்பட்டு அவரை அழிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆபிச்சார வினை, அதாவது செய்வினை, அது பண்றார். அது பண்ணினதுனால சங்கரருக்கு உடல் உபாதை வருது. பரமேஸ்வரனோட அவதாரமாச்சே, அவருக்கு கூட செய்வினை பலிக்குமா, அவருக்கு கூட உடல் உபாதையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னதான் அவதாரமாக இருந்தாலும் மனுஷாளா ஜென்மம் எடுத்து இந்த பூமியில வந்தாச்சுன்னா இந்த பூமியில இருக்கிற நியமங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும், அதுவும் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். அதனால சங்கரர் உடல் உபாதையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். கோகரணம் அப்படிங்கிற ஸ்தலத்துல வயிற்று வலியால துடிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் பரமேஸ்வரன் சங்கரரோட கனவுல வந்து தன்னுடைய மைந்தன், இரண்டாவது புத்திரன்,
அதாவது குமரன். அவன் இருக்கும் கோவிலுக்கு போ. அது எங்க இருக்குன்னா கடற்கரை பக்கமாக இருக்கு. அந்த ஊரோட பெயர் ஸ்ரீ ஜெயந்திபுரம். அது என்ன ஸ்ரீ ஜெயந்திபுரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த காலத்துல திருச்செந்தூருக்கு ஸ்ரீ ஜெயந்திபுரம் அப்படிங்கிற பெயர் இருந்தது. சங்கரர் கிட்ட அந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணி பன்னீர் விபூதிய பிரசாதமா தரிச்சுண்டாலே பூரண குணமடையும் அப்படின்னு சொல்றார் பரமேஸ்வரர். தன்னுடைய அஷ்டமா சித்தியினால சங்கரரும் வான் வழியாக ஸ்ரீ ஜெயந்திபுரம் அதாவது திருச்செந்தூருக்கு வர. திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமான பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அழகன் அப்படின்னாலே முருகன் தானே. அவரை பார்க்கும்போது ஒரு அதிசய காட்சியும் சங்கரர் கவனிக்கிறார். அங்க ஒரு சர்ப்பம் அதாவது பாம்பு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு. சங்கரருக்கோ முருகருக்கு ஸ்லோகம் எழுதணும்னு ஆசை. எவ்வளவு ஸ்லோகம் எழுதியிருக்க, 1 2 பட்டியலிட்டுண்டே போகலாம். அப்போ முருகப்பெருமானுக்கு எழுதணும்னு தோணின உடனே எந்த விருத்தத்துல எழுதலாம்? அங்கேயோ அவர் புஜங்கத்தை பாக்குறார். அதாவது சர்ப்பம், புஜங்கம்னா பாம்பு. அதனால புஜங்கம்ங்கிற விருத்தத்துல இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கம் ஒரு சாதாரண ஸ்லோகம் கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஏன்னா நடமாடும் தெய்வம் காஞ்சி மகான், காஞ்சி மகா பெரியவா. ஒரு தடவை குழந்தைகள் 2 பேர் தனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் மகாபெரியவாளுக்கு சொல்லிட்டு இருந்தாளாம். அப்ப பெரியவா விஸ்ராந்தியா அதை கேட்டு இருந்தாளாம். வரிசையா ஸ்லோகம் சொல்ல சொல்ல பெரியவா ஸ்லோகங்களை ரசிச்சுண்டே வந்தாராம். குழந்தைகள் சுப்பிரமணிய புஜங்கம் இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே பெரியவா ஏந்து உக்காந்து ஸ்ரத்தையாக காது கொடுத்து அந்த ஸ்லோகத்தை கேட்டு இருந்தாளாம். 33 ஸ்லோகங்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பெரியவா அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம உட்கார்ந்து கேட்டு இருந்தாளாம். அப்போ மகாபெரிவா சொன்னாளா, இது சாதாரண ஸ்லோகம் கிடையாது, மகா மந்திரம், அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். அதனால எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கத்துண்டு ஜபம் பண்ணணும், நித்தியமும் ஜபம் பண்ணணும்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா. இன்னைக்கு ஈஸ்வரனோட அருளோட, முருகப்பெருமானோட அனுகிரகத்தோட, குருவோட அருளோட சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மகா மந்திரத்திலேருந்து சில ஸ்லோகங்களை நம்ம அனுபவிக்க போறோம். முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாமா? சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபி தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. முதல் ஸ்லோகம் கணபதி வந்தனம். இந்த முதல் ஸ்லோகத்துல பிள்ளையாருக்கு வந்தனம் செலுத்திட்டும் பிள்ளையார்கிட்ட அனுகிரகம் பெற்று அதற்கு அப்புறமாக ஸ்தோத்திரத்தை எழுதுறார் பகவத் பாதாள். கணபதியை வர்ணிக்கும் போது சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி, சதா எப்பொழுதுமே பால ரூபாபி சின்ன குழந்தையாக இருக்க. யாரு? நம்ம பிள்ளையார். சின்ன குழந்தையாக இருக்கிறதுக்காக விளையாட்டுத்தனமான செயல்கள் மட்டும்தான் அவரால் செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல. விக்னாத்ரி ஹந்த்ரி, மலை மாதிரி நம்ம வாழ்க்கையில விக்னங்கள் இருந்தாலும் அதை அழிக்க கூடியவர், சாம்பலாக்க கூடியவர். மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா, பிள்ளையாரோட ரூபத்தை வர்ணிக்கிறார். மகாதந்தி வக்த்ராபி, யானை முகம் கொண்டவர். பஞ்சாஸ்ய மான்யா, இந்த இடத்துல பஞ்சாஸ்ய சிம்ஹம் அதையும் சொல்லலாம். சிவபெருமான் 5 முகம் கொண்டவர், சிவபெருமானால் துதிக்கப்படுபவர். திரிபுர சம்ஹாரம் போது சம்ஹாரம் நடக்கிறதுக்கு சிவபெருமான் பாடுபட அந்த விக்னத்தை எல்லாம் போக்கணும்னு சிவபெருமான் கணபதிக்கு பிரார்த்தனை பண்ணினார். அதனால பஞ்சாஸ்ய மான்யா. விதீந்திராதி மிக்யா கணேஷாபி தாமே, விதி அதாவது பிரம்மனும் இந்திரன் போன்ற பல தேவர்கள், அவா மாத்திரம் இல்ல கணங்கள், இவாளால் துதிக்கப்படுபவர்.
விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. கல்யாண மூர்த்தி பிள்ளையார் கணேசர், அவர் எனக்கு இந்த ஸ்தோத்திரத்தை நல்லபடி முடிப்பதற்கு அனுகிரகம் பண்ணணும். இது முதலாவது ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாமா? ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹ்ருதி த்யோததே மே முகானி சரந்தே கிரச்சாபி சித்ரம். இரண்டாவது ஸ்லோகத்துல சங்கர பகவத் பாதாளோட வினயம், அந்த குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணினாலும் சரி, பெரிய சாதனை புரிஞ்சாலும் எல்லாம் நான் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல சங்கரர் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம், எனக்கு எந்த சப்தமும் தெரியாது, எந்த வார்த்தையும் தெரியாது, அர்த்தமும் எனக்கு புரியாது. ந ஜானாமி கத்யம் ந ஜானாமி பத்யம், எனக்கு கட்டுரையும் எழுத வராது, கவிதையும் எழுத வராது. ஆனா சிதேகா ஷடாஸ்யா ஹ்ருதி த்யோததே மே, அந்த ஷண்முகனை என்னோட மனசுல ஹிருதயத்துல நான் நிலைநாட்டுறதுனால முகானி சரந்தே கிரச்சாபி சித்ரம், என்னோட வாயிலேந்து சரளமாக வார்த்தைகள் வருது. அவரோட அருளால வர வார்த்தைகள் தான் நான் இப்படி ஸ்லோகமாக எழுதுறேன். என்ன ஒரு வினயமான குணாதிசயம்! அத இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். மயூராதிரூடம் மகாவாக்ய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்த கேகம் மஹிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல முருகப்பெருமானோட மகிமைகள் அத சொல்ற சங்கர பகவத் பாதாள். சுப்பிரமணிய புஜங்கத்துல மொத்தம் 33 ஸ்லோகங்கள் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதுல முதல் 2 ஸ்லோகத்துல கணபதி வந்தனம் அதை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது மொத்தம் நான் எழுதுறது அவரோட அருளால, அதையும் சொல்லிட்டும் மூன்றாவது ஸ்லோகத்துல மகிமை அதை சொல்லி தொடங்குற. அதுக்கப்புறமாக வரிசையாக சுப்பிரமணியரோட குணாதிசயங்கள், அவரோட அங்க வர்ணனை இதெல்லாம் பண்ணிட்டும் கடைசியில பலஸ்ருதி, அதாவது இந்த ஸ்லோகத்தை நம்ம வாசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதையும் சொல்லி அனுகிரகம் பண்ற சங்கர பகவத் பாதா. மூன்றாவது ஸ்லோகத்தை சொல்லும் போது மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம், மயூரம் அதாவது மயில் மேல் அமர்ந்திருப்பவர். இந்த இடத்துல மயில் ஏன் வாகனமாச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. சூரபத்மனை வதம் பண்ண போது சூரபத்மன் முருகப்பெருமான் கிட்ட பணிந்து கேட்கிறார். ஏன்னா தன்னோட மாயாஜால சக்தியால சூரபத்மன் தலைகீழாக மாமரமாக ரூபம் எடுக்கிறார். எடுத்த போது தன்னுடைய தாய் பார்வதி தேவி கிட்டேந்து தந்த வேளால முருகப்பெருமான் அந்த மரத்தை இரண்டாக பிளக்கிறார். பிளந்த போது ஒரு பக்கம் மயிலாகவும் இன்னொரு பக்கம் சேவலாகவும் ஆக கடைசியில வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரபத்மன் வேண்டி முருகப்பெருமான் கிட்ட கேக்குற, என்ன மயிலாக உங்களோட வாகனமாக எடுத்துக்கணும். அதனால முருகப்பெருமானுக்கு மயில் வாகனன் அப்படிங்கிற ஒரு நாமமும் உண்டு. மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம், அதாவது பிரம்மத்தோட தத்துவம். பல பெயர்கள் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல சுப்பிரமணியன் அதாவது பிரம்மத்தின் ஸ்வரூபமாக இருப்பவர். முருகருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. கார்த்திகேயன், ஷண்முகன், குருகுகன், இவ்வளவு நாமங்கள் இருந்தாலும் சுப்பிரமணிய புஜங்கம்னு தானே நம்ம சொல்றோம். ஏன்னா இதுல சங்கர பகவத் பாதாள் முருகப்பெருமான பிரம்மத்தின் ஸ்வரூபமாகவே பார்த்துட்டு இருக்கு. மகா வாக்கிய கூடம், மகா வாக்கியங்கள், 4 வேதத்துல இருக்கும் வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அந்த வாக்கியத்தின் உட்பொருளாக இருப்பவர் சுப்பிரமணியர். மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம், எப்பவும் நம்ம மனசுல அழகாக லகிச்சு பார்க்கக்கூடியவர். முருகப்பெருமானாலே அழகுதானே.
மஹீதேவ தேவம் மகாவேத பாவம். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவர், மகாவேத பாவம் வேதத்தின் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர். மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இந்த லோகத்தை எல்லாம் ரட்சிக்க கூடியவர் யாரு? மகாதேவன், சிவபெருமானோட மைந்தன், அவருடைய பாலன், அவரான சுப்பிரமணியர் முருகப்பெருமான். யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வ்யஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இந்த 4வது ஸ்லோகத்துல யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு வராளோ அவளுக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் அத முன்கூட்டியே நிலைநாட்டுற பகவத் பாதாள். யதா சந்நிதானம் கதா மானவாமே. இந்த சன்னிதானத்துக்கு யாரெல்லாம் வராளோ பவாம்போதி தீரே கதாஸ்தே ததைவ. அதாவது பவசாகரம், இந்த பிறவி பெருங்கடல், அதை கடந்து போகிறதுக்கு, அதுல நம்ம சுழண்டு கொண்டு இருக்கும் போது அது தாக்கு பிடிக்கும் சக்தி, அதையும் அனுகிரகம் பண்ற யாருன்னு கேட்டா இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே. சிந்து தீரம் அதாவது கடற்கரையில இருக்கும் சன்னிதானம், கடற்கரையில இருக்கும் இந்த கோவில், அந்த சன்னிதானத்துல இருக்கும் முருகப்பெருமான் யாருன்னு கேட்டா தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். நமக்கெல்லாம் பவித்திரமான ஒரு அனுகிரகம் அவர் கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? பராசக்தியின் புத்திரன் முருகப்பெருமான் கொடுக்கிறார். இதுல நமக்கெல்லாம் மனசுல ஒரு கஷ்டம் வரும்போது பரமாத்மா கிட்ட நம்ம வேண்டுவோம், எப்படியாவது இந்த கஷ்டத்திலேருந்து கடக்கிறதுக்காக எனக்கு அனுகிரகம் பண்ணும்போது. அந்த அனுகிரகம் கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றது வழியாக கிடைக்கும்னு சொல்றார் சங்கர பகவத் பாதாள். இந்த கோவிலோட மகிமை, அதாவது திருச்செந்தூர்ல தான் எழுதினர் அப்படிங்கிறதுக்கு இந்த 4வது ஸ்லோகத்தை உதாரணமாக சொல்லுவார். தீரத்துல இருக்கும் இந்த சன்னிதானம், ஏன்னா பொதுவாக முருகன் கோவில் எல்லாமே குன்று மேலதான் இருக்கும், மலை மேல. சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது அறுபடை வீடுகள்ல இந்த கோவில். அதனால இந்த தீரத்துல இருக்கும் சன்னிதானம், இந்த சன்னிதானத்துக்கு யாரெல்லாம் முருகப்பெருமான வழிபடுறாளோ அவளுக்கு இந்த பிறவி பெருங்கடல், அதை கடக்கும் ஒரு உறுதுணையாக இருக்க போறார் முருகப்பெருமான். யாரு? பராசக்தியின் புத்திரன். கிரௌ மன்னிவாசே நராயே திரூடாஹ ததா பர்வதே ராஜதே தே திரூடாஹ இதிவ ப்ருவன் கந்த சைலாதிரூடஹ சதேவோ முதே மே சதா ஷண்முகோஸ்து. 6வது ஸ்லோகத்துல யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு வராளோ அவளுக்கு கைலாச மலை, அந்த மலையை தரிசனம் பண்ணினா என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்குமோ அது அத்தனையும் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. கிரௌ மன்னிவாசே நராயேதி ரூடாஹா. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராளோ ததா பர்வதே ராஜதே தேதி ரூடாஹா. கைலாச மலை பனிமலை இல்லையா, அதனால வெள்ளி மாதிரி பளபளக்கிறது. அந்த மலைக்கு போன ஒரு புண்ணியம், அந்த மலையில கிடைக்கும் ஒரு தரிசனம் இங்கேயே கிடைக்கும். இதீவ ப்ருவன் கந்த சைலாதி ரூடக. திருச்செந்தூர்ல பார்த்தோம்னா அலைகள் இருக்கும், கொஞ்சம் குன்று மாதிரி இருந்து முருகப்பெருமானோட கோவில் இருக்கும். அதனால கந்த சைலம், அந்த காலத்துல அது ஒரு குன்றாகவே இருந்து நாளடைவுல கடலோடு கலந்துருத்து அப்படின்னு சொல்றான். கந்தமாதன பர்வதம், இந்த மலைக்கு வந்தா தர்சனம் பண்ணினா சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. எல்லா காலத்திலையும் அந்த ஷண்முகன் அவரோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவனை நம்ம மனசுல நிறுத்தும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டுற சங்கர பகவத் பாதாள். பகவான்கிறது நமக்குள்ளதான் இருக்க, நல்ல குணங்களை கொண்டு நம்ம இருக்கணும். அப்போ பகவானை உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும்.
அது இந்த 6வது ஸ்லோகத்துல. அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷப் பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மஹாந்தஹ பிஷாச்சாஷ்ட சர்வே பவத்பத்ர பூதி விலோக்ய க்ஷணாத்தாரகாரே த்ரவந்தே. சுப்பிரமணிய புஜங்கத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த 25வது ஸ்லோகம். முழு புஜங்கம் சொல்லாதவா தெரியாதவா கூட இந்த 25வது ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உலகமே தத்தளிச்சுட்டு இருக்கு ரோகத்தினால, வியாதியால. எந்த விதமான கொடிய நோயாக இருந்தாலும் இந்த மந்திரத்தோட சக்தி அது உங்களை அந்த நோயிலேருந்து காப்பாத்தும் அப்படிங்கறத விளக்கி சொல்ற சங்கர பகவத் பாதாள் இந்த 25வது ஸ்லோகத்துல. வரிசையாக எல்லா வியாதிகளையும் சொல்லிட்டும் அந்த பத்திர விபூதி அத பிரசாதமா தரிச்சுண்டாலே போதும், எந்த நோயும் நம்மளை தீண்டவே முடியாது அப்படிங்கறத அழகாக சொல்லியிருக்க. அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷ பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மஹாந்தஹ. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஜுரமாக இருக்கலாம், குஷ்டமாக இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம். பிசாச்சாஷ்ட சர்வே பவத் பத்ர பூதி. பேய் பிசாசு இதனால கூட நிறைய பேருக்கு பயம் உண்டு. அப்படிப்பட்ட பயமோ ரோகமோ இருந்தா கூட பத்ர விபூதி, அந்த விபூதி அதை நம்ம தரிச்சுண்டோம்னா விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தே, ஒரு க்ஷணத்துல உடனடியாகவே சரியாயிடும். அத அவரே திருச்செந்தூர்ல அனுபவிச்சிருக்கார். அததான் நம்மளுக்கும் எடுத்து சொல்றார். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறவா இந்த மந்திரத்தை தவறாம பாராயணம் பண்ணி, அவளும் பண்ணி குடும்பத்தாரும் பண்ணி அந்த வியாதியிலேருந்து பரிபூர்ணமாக குணமடைஞ்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணி நானே பார்த்திருக்கேன். அப்பேற்பட்ட மகா மந்திரம் சுப்பிரமணிய புஜங்கம். அந்த மந்திரத்துக்குள்ள மகா மந்திரம் இந்த 25வது ஸ்லோகம். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷ பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மஹாந்தஹ பிஷாச்சாஷ்ட சர்வே பவத்பத்ர பூதி விலோக்ய க்ஷணாத்தாரகாரே த்ரவந்தே. 28வது ஸ்லோகம். கலத்ரம் சுதா பந்து வர்கஃ பசுர்வா நரோ வாதனாரி கிருஹே யே மதீயாஹ யஜந்தோ நமந்தஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஸ்ச தே சந்து சர்வே குமார. 28வது ஸ்லோகம் ஒரு அழகான பிரார்த்தனை ஸ்லோகம். அதாவது நம்ம மாத்திரம் பகவான வேண்டிண்டா போராது, நம்மளை சுத்தி இருக்கிறவா எல்லாருமே பகவான பிரார்த்திச்சு பகவான உணர்ந்து நல்ல நெறியில வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தன்னை மட்டும் நினைக்காம தான் மட்டும் உணரணும்னு இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவா அத்தனை பேருமே முருகப்பெருமான நினைக்கணும். அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனை இந்த 28வது ஸ்லோகத்துல. கலத்ரம் சுதா பந்து வர்க பசுர்வா நரோவாதனாரி கிருஹேயே மதியாக. அதாவது என்னோட கிரகத்துல, என்னோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காளோ, என்னுடைய மனைவி, மக்கள், பசுக்கள், உறவினர்கள், பந்துக்கள், மித்திரர்கள் யாரு இருந்தாலும் சரி, யஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஷ்ட தே சந்து சர்வே குமார. குமார முருகப்பெருமானே, என்னோட ஆத்துல யாரெல்லாம் இருக்காளோ, என்னோட பந்து மித்திரர்கள், என்னுடைய மனைவி, மக்கள், பசுக்கள் எல்லாரும் உன்னை தியானம் பண்ணினாலே போரும். அதுவே எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி தரக்கூடியது, நித்தியமான சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனால ஒரு அற்புதமான பிரார்த்தனை. நான் மட்டும் நன்னா இருக்கணும்னு இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவா அத்தனை பேருமே பகவான உணரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த 28வது ஸ்லோகத்துல. சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மகா மந்திரம் யாரெல்லாம் ஸ்ரத்தையா வாசிக்கிறாளோ
அவளுக்கு புத்திர பாக்கியம், நல்ல வாழ்க்கை, பகவானோட அனுகிரகம், முருகப்பெருமானோட அருள், இதெல்லாம் சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பகவத் பாதாள். சுப்பிரமணிய புஜங்கம் இந்த அற்புதமான ஆழ்ந்த கருத்துக்களும் பக்தியும் நிறைந்த இந்த ஸ்லோகத்தை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்களை நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். வாய்ப்பளித்த சாய் டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி ஈஸ்வரனோட அருளும் குருவோட கிருபையும் முருகப்பெருமானோட அனுகிரகமும் எல்லாரும் கண்டிப்பாக பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.